ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்துக்குங்க. அது கூட தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற பொடி கொஞ்சமும், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் இந்த சிக்கன் ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அப்படி ஊறினாதான் அந்த மசாலா சிக்கனில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்படி ஊற வைக்கிறது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சாதம் வடிக்கிறதுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போடுறேன். இந்த தம் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது ஷாஜீரா தான். அதாவது ஜீரகம் மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் அது. அப்புறம் பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துடலாம். இன்னொரு கடாயில் நான் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான தம் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இப்படி பொரித்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது கூட ஷாஜீரா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் போட்டு வடித்து வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக குக்கர்லேயும் போட்டுக்கலாம். இது கூட நறுக்குன பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம சிக்கன் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி போயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்து கூட இந்த சிக்கனை சேர்த்துடலாம். இது கூட தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்து விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த மசாலா வேஸ்ட் ஆகாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ஒரு 3 நிமிஷம் பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இதுவே நமக்கு போதும். தம் போடும்போதும் கொஞ்சம் வேகும், அதனால் பாதி வெந்தால் போதும். இப்போது வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை அந்த சிக்கன் மசாலாவில் சேர்த்துடலாம். சாதம் கெட்டியாக இல்லாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் ஏறும். நம்ம மசாலா தண்ணி ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் கூட ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஊற்றணுன்னா ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இது கூட புதினா இலைகளையும் சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு முன்னாடியே வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ சரியாக 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். விசில்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சிம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்கள். சரியாக 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான
சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.